பிரைஸ் தி லார்ட். ஆத்தும நங்குரம் பைபிள் இன்சைட்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 12வது இன்சைட்ஸ். இதற்கு முந்தைய இன்சைட்ஸ் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆத்தும நங்குரம் பைபிள் இன்சைட்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனலில் பார்த்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கிராமத்தில் இருக்கிற அந்த கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இயேசு ரட்சிக்கிறவராய், நீதி உள்ளவராய், தாழ்மை உள்ளவராய் சென்று கொண்டு இருக்கிற பொழுது திரளான ஜனங்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கிறதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரன் நமது மேல் இருக்கிறார், நாம் அவரை சுமந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் சற்று யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம் மேல் இருக்கிற தாவீதின் குமாரன் அன்றைக்கு ஒரு நாள் இப்படித்தான் அப்சலோமும் கழுதையின் மேல் பிரயாணம் செய்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவனும் தாவீதின் குமாரன் தான், இயேசுவும் தாவீதின் குமாரன் தான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ராஜாவை ராஜாசனத்தில் இராதபடி துரத்தி விட்டவன் தான் இந்த அப்சலோம். அப்சலோம் கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியத்தை தேசத்தில் செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம் மேல் இருக்கிற தாவீதின் குமாரன் யார்? இயேசு இல்லது அப்சலோம்? நாம் சற்று யோசிக்க வேண்டும். நாம் ஒருபோதும் அப்சலோமை நம் வாழ்வில் சுமந்து விடக்கூடாது. அப்சலோமின் கிரியைகளையோ, அப்சலோமின் வஞ்சகங்களையோ, அப்சலோமின் எந்த ஒரு காரியங்களையும் நாம் சுமந்து சென்று விடக்கூடாது. நம் மீது இருப்பது இயேசு என்ற தாவீதின் குமாரன், ரட்சகர் என்ற தாவீதின் குமாரன், மேசியா என்ற கிறிஸ்துவானவரை மாத்திரம் நாம் இந்த உலகத்திற்கு சுமந்து செல்லுவோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை கட்ட வீழ்த்த இயேசுவை நாம் ஒரு பொழுது மறுதளித்து விடாதபடி அவரை சந்தோஷமாய் சுமந்து செல்வோம். அவரை நாம் ஜீவ வாசனையாய் சுமந்து செல்கிற வரைக்கும் நமக்கு மீட்பு உண்டு, நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு எல்லா கனமும் உண்டு. ஒரு பொழுது உம்மை தவிர என் ஆவி ஆத்தும சரீரத்தில் ஒருவனையும் நாம் சுமந்து விட மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.